அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ் தேசம் பண்டைய மத்திய கிழக்கில் அல்லாஹ்வின் அருளால் செழித்த ஒரு பூமி. பச்சை வயல்கள், ஓடும் நீரோடைகள், நிறைந்த கால்நடைகள். அந்த தேசத்தில் ஒரு நபி வாழ்ந்தார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் நபி செல்வந்தர். ஆனால் அவரின் செல்வம் அவரை கர்வப்படவில்லை. தினமும் காலையில் வாசலில் ஏழைகள் காத்திருந்தனர். அய்யூப் நபி அனைவருக்கும் கொடுத்தார். கொடுப்பதை கடமை என்று நினைக்கவில்லை, கொடுப்பதை கருணை என்று நினைத்தார். இதுவே அவரின் சிறப்பு. இதுவே சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணம். ஒவ்வொரு விடியலிலும் அய்யூப் நபி தொழுதார். செல்வத்திற்காக தொழவில்லை, ஆரோக்கியத்திற்காக தொழவில்லை, குடும்பத்திற்காக தொழவில்லை. அல்லாஹுவை நேசிப்பதால் தொழுதார். அந்த தொழுகை வரப்போகும் புயலில் அவரின் நங்கூரமாக இருக்கும். ஷைத்தான் அல்லாஹுவிடம் கேட்டான், அய்யூபை பார், அவன் ஏன் உன்னை வணங்குகிறான்? ஏனென்றால் நீ அவனுக்கு செல்வம் கொடுத்தாய், ஆரோக்கியம் கொடுத்தாய், குடும்பம் கொடுத்தாய், எல்லாவற்றையும் எடுத்துவிடு, அப்போது பார் அவன் வணங்குகிறானா? அல்லாஹ் அய்யூப் நபியை நம்பினான்.